வணக்கம். மற்றொரு காணொலியில் இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி. தையிட்டியில் சட்டவிரோதமாக கட்டிடத்தை திறந்து வைத்த வடமாகாண பிரதி போலீஸ் மா அதிபர் உருவாடு புதிய சர்ச்சையிலிருந்து தப்பிய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகன் பண மோசடி வழக்கிலிருந்து உதயன் கம்மன்பில விடுதலை. மேர்வின் சில்வா உட்பட 3 நீதிமன்றம் வழங்கிய உத்தரவு. தேர்தல் சட்டமீறல்கள் மற்றும் வன்முறைகள் தொடர்பாக 32 பேர் கைது. ஜனாதிபதியின் ஓய்வூதிய தொகை எதிர்வரும் மாதத்திலிருந்து நிறுத்தப்படும். அதிரடி அறிவிப்பு. இவைகள் தொடர்பில் தான் இன்றைய காணொலியில் பார்க்க போகின்றோம். யாழ்ப்பாண தையிட்டி பகுதியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள திஸ்ஸ விகாரையில் சட்டவிரோதமான முறையில் அமைக்கப்பட்டுள்ள மண்டபமானது நேற்றைய தினம் வடமாகாண பிரதி போலீஸ் மா அதிபர் தலைமையில் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு விடயம் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. தையிட்டி பகுதியில் தனியார் காணிகளை சட்டவிரோதமான முறையில் கையகப்படுத்தி தான் இந்த சட்டவிரோதமான முறையில் தான் இந்த திஸ்ஸ விகாரை அமைக்கப்பட்டிருந்தது. இதற்கு எதிராக தங்களுடைய காணிகளை திரும்ப பெற வேண்டும், தங்களுடைய காணிகளை திரும்ப தர வேண்டும் என்ற அடிப்படையில் தொடர்ச்சியாகவும் பொதுமக்களும் அரசியல் கட்சிகள் சார்ந்தவர்களும் போராட்டங்களை நடத்தி வருகின்ற நிலையில இப்படியாக சட்டவிரோதமான மடாலயம் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறு இருக்கிற போது இந்த விகாரி நிர்வாகம் இராணுவத்தினுடைய ஆதரவுடன் நேற்றைய தினம் மடாலயத்தை திறந்து வைத்திருக்கின்றார்கள். சட்டவிரோதமான முறையில் அங்கு விகாரை கட்டப்பட்டதற்கே எதிர்ப்புகள் தெரிவித்து வருகின்ற நிலையில இப்படியாக அங்கு மடாலயம் கட்டப்பட்டு இருப்பது பெரும் அதிர்ச்சியையும் ஒரு ஆக்ரோஷத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. சட்ட ஒழுங்கை காப்பாற்ற வேண்டிய போலீசாருடைய இந்த அசம்பந்தமான போக்கும் மக்களுக்கு இன்னும் வெறுப்பினை தான் ஏற்படுத்தி இருக்கிறது. சட்டவிரோதமாக வடமாகாண பிரதி போலீஸ் மா அதிபரே இவ்வாறு தலைமை தாங்கி இந்த ஒரு விடயத்தை நிகழ்வு நேற்றைய தினம் நடத்தி இருந்தது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. இதேவேளை போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களை கூட தொடர்ந்து அச்சுறுத்தி தான் வருகின்றார்கள். தம்முடைய காணிகளை கேட்டு தங்களுடைய சொந்த நிலங்களை கேட்டு மக்கள் போராடுகின்ற நிலையில அவர்களுக்கு எதிராக அடாவடித்தனத்தை தான் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய போலீசாரும் இராணுவத்தினரும் செய்யக்கூடிய ஒரு நிலையில இருக்கின்றார்கள். எனவே மக்களும் தொடர்ச்சியாக தங்களுடைய முயற்சிகளை எடுத்து வந்தாலும் என்னன்னு சொல்லி சொன்னா உள்ளுக்குள்ள போக இயலாத மக்கள். அப்படி இருக்கிற நிலையில அங்கு எவ்வாறான செயற்பாடுகள் மேற்கொள்கின்றது என்பது இறுதியில தான் தெரியக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்றுதான் நேற்றைய தினம் மடாலயம் திறந்து வைக்கிறதற்கு பிரதி போலீஸ் மா அதிபர் வந்ததும் மக்களை இன்னும் ஒரு கவலைக்குரிய விடயமாக மாற்றி இருக்கிறது. குறிப்பாக தங்களுடைய சொந்த நிலங்கள்ல இப்படியான ஒரு அத்துமீறல் சம்பவங்கள் இடம்பெற்றிருப்பது என்பது மக்களுக்கு ஒரு ஏமாற்றமாக தொடர்ந்து எந்த அரசாங்கம் வந்தாலும் அவர்களுக்கான ஒரு நீதி பெற்றுக் கொடுக்கப்பட முடியாத ஒரு சூழ்நிலையில தான் காணப்படுகிறது. வாய்ப்பேச்சில் நிறைய விடயங்களை சொல்கின்றார்கள். அதாவது பாராளுமன்றத்தில் கூட அண்மையில் சொல்லியிருந்தார்கள், அனைத்து மத இனங்களுடைய விடயங்கள், அதாவது அவர்களுக்கும் அவர்களுடைய மதங்களையும் அவர்களுடைய மதம் சார்ந்த தளங்கள் பாதுகாக்கப்படுவதற்காக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்ற ரீதியில் கருத்துக்களை வெளிப்படுத்தி இருந்தார்கள். ஆனால் நடைமுறையில் மக்களுடைய சொந்த நிலங்களை இப்படி அத்துமீறி அதில் விகாரிகளை கட்டிவிட்டு மேலும் இவ்வாறான பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கின்ற போதும் பிரதி போலீஸ் மா அதிபர் அதில் அழைத்து ஒரு மடாலயம் என்பது அமைக்கப்படுவது என்பது மிகப்பெரிய ஒரு கேலிக்கூத்தான விடயமாகத்தான் இருக்கிறது. இதே நேரத்தில் மஹிந்த ராஜபக்ஷவுடைய மகன் ஜோசித் ராஜபக்ஷ தொடர்பில் ஒரு செய்தியானது கடந்த வெள்ளிக்கிழமையிலிருந்து வெளிவர ஆரம்பித்திருக்கிறது. அது என்ன ஒரு விடயம்னு சொல்லி சொன்னா, கொழும்பு கம்பெனி தெருவில் உள்ள இரவு விடுதியில அண்மையில் ஏற்பட்ட மோதலில் தான் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவனுடைய மகன் ஜோசித் ராஜபக்ஷவிற்கு தொடர்பு இல்லை என்கின்ற ரீதியில ஆரம்ப விசாரணைகள்ல தெரிய வந்திருக்கிறது. உங்களுக்கு தெரியும், கடந்த வெள்ளிக்கிழமை அவர் தொடர்பான ஒரு செய்தி வெளிவந்தது. அதாவது ஒரு முரண்பாடுகளை ஏற்படுத்தி இருந்ததாகவும் அவருடைய மனைவியும் அவர் சார்ந்த குழுக்களும் ஒரு முரண்பாட்டில் ஈடுபட்டு இருந்ததாக கூட செய்திகள் வெளிவந்தது. ஆனால் அந்த செய்தி பொய் என்று சொல்லி இருக்கின்றார்கள். இது ஒரு நகைப்புக்குரிய விடயமாகத்தான் இருக்கிறது. அந்த செய்தி தொடர்பான விடயங்கள் கடந்த வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. சனிக்கிழமை அனைத்து ஊடகங்களையும் வெளிவந்தது. இதே நேரத்தில் நேற்றைய தினம் அது தொடர்பான செய்திகள் வெளிவந்தது. ஆனால் இன்று தாங்கள் விசாரணைகளை
மேற்கொண்டோம், அதுல வந்து ஜோசித ராஜபக்ஷவிற்கு எந்த ஒரு தொடர்பும் இல்லை என்ற ரீதியில வந்து தற்போது முதற்கட்ட விசாரணைகளை வந்து தெரிய வந்திருக்கிறதாக சொல்லி இருக்கின்றார்கள். ஜோசித ராஜபக்ஷவுடன் வந்த குழுவினர் ஒரு மோதல்ல வந்து ஈடுபட்டதை அடுத்து தான் கொம்மடி தெரு காவல்துறை அதிகாரிகள் வந்து விசாரணைகளை மேற்கொண்டிருந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த சம்பவம் சிசிடிவில வந்து பதிவாகி இருப்பதாக கூறப்படுகிறது. இதே நேரத்தில் சம்பவத்தின் விடுதியில வந்து ஊழியர் ஒருவர் காயமடைந்திருப்பதாகவும் அவர் வைத்தியசாலைகள் தற்போது வரை அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த மோதலுக்கு முன்னதாக வாக்குவாதம் ஏற்பட்டுதான் இந்த ஒரு சம்பவம் இடம்பெற்றதாகவும், குறிப்பாக ஜோசித ராஜபக்ஷவும் அவருடைய மனைவியும் வந்து சம்பவ இடத்தை விட்டு வெளியேறியுள்ளதாக கூட காவல்துறையினர் வந்து தெரிவித்திருக்கின்றார். இதன்படி இந்த சம்பவத்தில் தொடர்புடைய நபர்கள் வந்து அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர்களை கைது செய்வதற்கான விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் காவல்துறையினர் வந்து தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த ஒரு நிலையில தான் அவர்கள் வந்து சொல்லியிருக்கின்றார்கள், ஜோசித ராஜபக்ஷவிற்கும் இந்த ஒரு சம்பவத்திற்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை. ஆனால் அந்த ஜோசித ராஜபக்ஷவருடைய குழுவினருக்கு இடையில தான் இந்த மோதல் இடம்பெற்றதாக வந்து தற்போது தெரிவித்திருக்கின்றார்கள். ஆனால் கடந்த தினங்கள் இந்த முரண்பாட்டில் வந்து ஈடுபட்டார் என்ற செய்திகளும் வெளிவந்திருக்கின்றன. ஆனால் காவல்துறையினர் வந்து தற்போது இவ்வாறாக அறிவித்திருக்கின்றார்கள். இதே நேரத்தில் இன்னும் ஒரு செய்தி, மிக முக்கியமான செய்தியாக பார்க்கப்பட்டது. குறிப்பாக உங்களுக்கு தெரியும், உதயன் கம்மன்பில முன்னாள் அமைச்சராக இருந்தவர் இன்றைய தினம் வந்து தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது கொழும்பு மேல் நீதிமன்றம் தான் அந்த தீர்ப்பை வந்து இன்றைய தினம் வழங்கி இருக்கின்றார்கள். அதாவது நீண்ட காலமாக அவர் மீதான ஒரு வழக்கு தொடரப்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட 21 மில்லியன் பணத்தை வந்து மோசடி செய்திருக்கின்றார். அது என்ன பின்னணி என்பது தொடர்பாக பார்க்கிற போது பல விடயங்கள் வந்து தெரிய ஆரம்பித்திருக்கின்றன. குறிப்பாக ஒரு ஆஸ்திரேலிய பிரஜை ஒருவருக்கு வந்து ஒரு போலி ஆவணங்களை தயாரித்து அந்த பங்குகளை விற்றதன் அடிப்படையில் 21 மில்லியன் பெறுமதியிலான பணத்தை வந்து மோசடி செய்திருக்கின்றார் என்ற அடிப்படையில் அவர் மீது வந்து குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. அந்த ஒரு விடயம் வந்து வழக்காக பதிவு செய்யப்பட்டிருந்தது. அதனுடைய தீர்ப்பு தான் இன்றைய தினம் வெளியாகி இருக்கின்றது. அதாவது வந்து போலியான ஆவணங்களை தயாரித்து ஆஸ்திரேலிய பிரஜை ஒருவருக்கு சொந்தமான பங்குகளை வந்து விற்பனை செய்து அதில் இருந்து 21 மில்லியன் வந்து மோசடி செய்ததன் அடிப்படையில் தான் அவர் மீது வந்து குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பிரதானமாக 2 நபர்கள், ஒன்று முன்னாள் அமைச்சர் உதயன் கம்மன்பில மற்றும் வர்த்தக ஜெயசிங் ஆகியோருக்கு இடையில தான் இந்த ஒரு குறித்த குற்றச்சாட்டு வந்து நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தொடரப்பட்டிருந்தது. நீண்ட காலமாக தொடரப்பட்ட இந்த வழக்கு வந்து மேல் நீதிமன்றத்தில் வந்து விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டு இன்று அந்த விசாரணை முடிவில் வந்து குறித்த உத்தரவு வந்து பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் முன்னாள் அமைச்சர் உதயன் கம்மன்பில மற்றும் வர்த்தக ஜெயசிங் ஆகியோரை தான் இந்த குற்றச்சாட்டு வந்து அவர்களுக்கு குற்றச்சாட்டு வந்து முன்வைக்கப்பட்டு அவர்களுக்கான விசாரணைகள் வந்து இடம்பெற்றிருந்தது. ஆனால் அந்த குற்றச்சாட்டில் இருந்து 2 நபர்களும் வந்து விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த ஒரு குற்ற செயலானது பல வருடங்களுக்கு முன்பாக இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக 1996 ஆண்டு செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி தொடக்கம் 1997ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதிக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் தான் இந்த போலி ஆவணங்கள் வந்து ஆஸ்திரேலிய பிரஜை ஒருவருக்கு சொந்தமான பங்குகளை விற்பனை செய்து 21 மில்லியன் ரூபாய் மோசடி செய்தார் என்ற அடிப்படையில் தான் அவர்களுக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில இந்த குற்றம் சாட்டப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் உதயன் கம்மன்பில மற்றும் வர்த்தக ஜெயசிங் ஆகியோருக்கு எதிராக போதுமான சாட்சியங்கள் இல்லை என்ற அடிப்படையில் தான் இந்த வழக்கில் இருந்து வந்து விடுதலை செய்திருக்கின்றார்கள். உதயன் கம்மன்பில போன்றுதான் மேர்வின் சில்வா, அதாவது முன்னாள் அமைச்சரான மேர்வின் சில்வா மீதும் வந்து வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது போலியான ஆவணங்களை தயாரித்தார் என்ற அடிப்படையில் அவருடைய வழக்கு தொடர்பில் நீதிமன்றம் இன்றைய தினம் தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. அதாவது அவர் என்ன சம்பவத்துடன் அந்த போலியான ஆவணங்களை தயாரித்தார்னு சொல்லி சொன்னா, கிரிபத் கொட பிரதேசத்தில் இருக்கிற ஒரு காணி ஒன்றுக்கு தான் இந்த போலியான தயாரித்து பண மோசடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் தான் அவர்கள் மீதும் குற்ற செயல்கள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் மேர்வின் சில்வா உட்பட 3 நபர்கள் ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைப்பதற்கு மகர நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த ஒரு சம்பவத்தில், அதாவது இந்த போலியான ஆவணங்களை தயாரித்தது என்ற அடிப்படையில் கடந்த மார்ச் மாதம் 5ஆம் தேதி தான் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர்களுக்கான விளக்கமறியல் நீடிக்கப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. இவ்வாறாக பல்வேறுபட்ட ஊழல் சம்பவங்கள்ல முன்னாள் அரசியல்வாதிகள், குறிப்பாக முன்னாள் அமைச்சர்கள் இவ்வாறு கைது செய்யப்படுவது என்பது அவர்களுடைய காலத்தில் இவ்வாறான ஊழல்களை வந்து செய்திருக்கிறார்கள் என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. இதே நேரத்தில் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இடம்பெற காத்திருக்கிறது. மே மாதம் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெற காத்திருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலைகளை
பல்வேறுபட்ட ரீதி செய்திகள் அடிபட ஆரம்பித்திருக்கிறது. தேர்தல் சட்ட மீறல்கள் மற்றும் வன்முறைகள் தொடர்பாக இதுவரையில் 32 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. வேட்புமனுக்கள் சமர்ப்பிக்கப்பட்டு 3ஆம் திகதி முதல் கடந்த 21 நாட்களில் 16 தேர்தல் சட்ட மீறல்கள் இடம்பெற்றுள்ளதாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் தான் ஊடக பேச்சாளர் இதனை போலீஸ் ஊடக பேச்சாளர் தான் இந்த ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார். அதாவது 32 பேர் தேர்தல் சட்ட மீறல்களுக்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று. இதே நேரத்தில் இப்பதான் தேர்தல் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இதிலேயே 32 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் மே மாதம் நடக்க போகிற தேர்தலில் அதற்கு முன்னுக்கு எத்தகைய கைதுகள் இடம்பெறும் என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இதே நேரத்தில் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க ஒரு முக்கியமான அறிவிப்பை முன்வைத்திருக்கின்றார். கடந்த பாராளுமன்ற விவாதத்தின் போது கூட ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க தன்னுடைய ஓய்வூதியம் தொடர்பில் பேசியிருந்தார். அதன் அடிப்படையில் அது தொடர்பான ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கிறது இன்றைய தினம். அதாவது ஒரு ஜனாதிபதி நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து அவர் 5 வருடத்தை நிறைவு செய்கின்ற போது அவருக்கான ஓய்வூதிய தொகையானது கிடைக்கப்பெறும் என்று சொல்லப்படுகிறது. அவர் ஓய்வு பெற்றதன் பிற்பாடு ஜனாதிபதி ஓய்வூதியத்திற்கு உரிமையுடையவராக காணப்படுவார். இந்த நிலையில தான் தனக்கு 2 ஓய்வூதியங்கள் அவசியம் இல்லை என்று சொல்லி ஜனாதிபதி பாராளுமன்றத்தில் அறிவித்திருந்தார். அதற்கு இணங்குதான் அடுத்த மாதத்தில் இருந்து அவருடைய ஓய்வூதியம் நிறுத்தப்படுகிறதுன்னு சொல்லி தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. எனவே இந்த ஓய்வூதிய தொகை தனக்கு தேவையில்லை என்ற ரீதியில தான் அவருடைய இந்த முடிவு அமைய பெற்றிருக்கிறது. இந்த ஒரு விடயத்தை கடிதத்தினூடாக பொதுச் செயலாளருக்கு ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க வைத்திருக்கின்றார். இது இயக்குனருக்கு அனுப்பியுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. எனவே அடுத்த மாதத்திலிருந்து அவருடைய அந்த ஓய்வூதிய கொடுப்பனவு நிப்பாட்டப்படுகிறது. இவ்வாறான விடயங்கள் தான் இன்றைய நாளில் இடம்பெற்ற மிக முக்கியமான விடயங்களாக இருக்கின்றது. மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.